ஏப்பா எனக்கு லெக் பீஸ் வந்துடணும்பா. அதெல்லாம் தெரியாதுப்பா, எனக்கு ஒன்று போயிட்டு முடிச்சு சாப்பாடு கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கிறேன். யாருக்கு ஒன்றும் கொஞ்சம் வேணும், நான் கொஞ்சமாக வச்சுக்கிறேன். சரிங்களா? யாருக்கு ஒன்றும் சாப்பாடு வேணும். நீ எனக்கு வச்சே பரவாயில்ல, நாளா பிள்ளைங்க சாப்பிடலாம். நாளை காலை சாப்பிட வேலை செம்ம பசி. ஏடா புள்ள எடுக்கிறேன் இட்லி வச்சுடா 2 இட்லி இருக்கு. உங்களுக்கு இட்லி வேணுங்களா? எங்கடா லெக் பீஸ் மருதிக்கு பல்லு வலிக்கும், லெக் பீஸ் சாப்பிட மாட்டான். அதனால நம்ம 3 பேர் மட்டும் லெக் பீஸ் பார்த்துக்கலாம். ஓகேவா மருதி? ஏமாதி ஓகேவா? உங்களுக்கு லெக் பீஸ் வேணா? ஃபஸ்ட்டு கறி அள்ளி எல்லாத்தையும் போட்டு அடுத்தது குழம்பு அள்ளி முள்ளு தாராளமாக குழம்பு தண்ணியில் உட்காரம். ஏய் காமெடி எல்லாம் வைடா, யூடியூப்ல காப்பிரைட் போடுவாங்க. காப்பிரைட் போடுவாங்களா? ஆமா, உனக்கு எனக்கா? எனக்கு போடுவாடா காப்பிரைட் சேனலுக்கு. இப்போ வீடியோ யூடியூப்ல போறல, அவ காப்பிரைட் போட்டு சொல்லிடுறாங்க தாயலிங்க. ஏப்பா இது என்னப்பா ஒண்ணுமே இல்ல, வெறும் பருப்பு குழம்பா இருக்குது. என்னங்கடா கறி குழம்பு மட்டும் சாம்பார ஊத்துறீங்க? சோத்துல சாம்பாரா? அப்ப கறி குழம்பு கறி ஏப்பா என்னப்பா இது? இது நியாயமாப்பா நீங்க? ஒரு கால் போடுறா, கால் கடிக்கும். ஏப்பா ஆளுக்கு ஒரு லெக் பீஸ் போட்டுரு. உனக்கு ஒரு காலில் வச்சுருக்கிறேன், அந்த காலில் உங்களுக்கு கொடுக்குறேன். வேற மெசேஜ் இல்லையா? இல்லை சட்டிலே இருக்குது. இதுக்கு பேர் தான் லெக் பீஸா? இருக்கிறது இருக்கிறதா? நீ இதை நீயே சொல்லுங்க. இது எனக்கு மருதி அதெல்லாம் வைக்க மாட்டேன். உனக்கு பல்லு வலி, அதெல்லாம் நீ சாப்பிடக்கூடாது. அதனால நீ என்ன பண்ற, இப்படி வச்சிடுற. பாருப்பா இப்ப அது யாரு என்னாலும் எடுத்துக்காந்து போறோம். எடுத்தாங்க புரியுதா? நம்ம 50-50 எடுத்துக்கலாம். பாட போடுற பைத்தியங்கள மரபலையா அடிச்சு போடுறது. அதான் கீது அந்த கீது பாரா பைத்தியம். அப்படிதான் சும்மா இதை நோனா மட்டும் பேசணும். அவங்க கால் போட்டுறா நீ பீஸ் போட்ட கேட்டா ஓம் போட்டா பவளன போட்டா போட்டா எடுக்கிறதே பெருசா எடுப்பேன். எல்லாம் எனக்கு அப்படிதான். இங்க யார் போட்டா எனக்கு தான் கேவலமா கேமரா பார்த்து ஒரு கறி கேட்டா நான் கடிச்சிட்டேன்னு வச்சுக்க, அப்புறம் சீஸ் கிடைக்காது. கழிஞ்சு பார்த்து எப்படி இருக்குங்க? ஓடி மட்டும் சொல்றேன். ஏன்னா எதுவும் வாங்கல அது இப்ப அதான் நீ என்ன பண்றேன்னா கறி எப்படி தெரியுமா சாப்பிடணும்? எலும்பு எப்படி தெரியுமா? நல்லப்பா ராஜீரன் சேல் கடிக்கணும். அது பண்ணக்கூடாது. மேலே மேலே கட்டேன் அவ்வளோதான். புரியுதுண்ணா? இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எலும்பு எப்படி கடிக்கணுன்றத அண்ணன் சொல்லிவிடுவாரு. நீ பேசுனா கால் கேட்காது. இப்படித்தான் எலும்பு கடிக்கணும். டேய் எதுக்குடா போடுறா? பாட்டு போடாத, காமெடி போடுறா. டைலாக் படம் மாதிரி என்ன போடுறா? நான் கூட எவ்வளோ நினைச்சேன், சூப்பராக செஞ்சுக்கிறாரு, நல்லா இருக்குது. ஆனால் ஒரே ஒரு படம் மட்டும் இல்லை, உப்பு மட்டும் கொஞ்சம் ஒன்றுமே சேர்த்து போட்டோம். ஏமாதிரி கட்டுறேன் என்ன கேட்டா நீ இதே டேஸ்ட் அடியில் உப்பு காரம் அடியில் கொஞ்சம் உப்பு போட்டுதுன்னா சூப்பராக வீடியோ அப்புறமா அடியிலே உப்பு போட்டேன் நான். ஒரே ஒரு கடி மட்டும் வச்சுருந்தாங்க. உங்க மதி ஒரே கடிதான், ஒரே கடிதான். இதை பார்த்துட்டு யாரும் தெரியாது. அப்படியே உறிஞ்சி அடிக்கும்போது எலும்பு மட்டும் தான் நிற்கணும். போச்சே அதான் கொடுத்துட்டான் அவன். அதனாலதான் பார்ப்பாங்க. லெக் பீஸ் கூட நல்லா இருந்தது. இவ்வளவு வேலை செஞ்சோம், தண்ணி கொண்டு வரதுக்கு இது கொடுப்பான்னு போதுன்னு எதுக்கு
எதுக்கு தண்ணி கூட இருக்கு. தண்ணி கொடுக்கறதுக்கு கூட ஒரு நட்பு இல்லைன்னா என்ன நட்பு நாளைக்கு பார்த்தா காலம் எழுப்பி போயிட்டாடா எல்லாரையும் இப்படி ஆட்டி படைக்குதுன்னு நினைக்கிறேன். நான் மறுபடி போவான் எனக்கு தெரியும் தெரிஞ்ச நல்லது அவன் நட்பு நான் தண்ணி எடுத்துனாதான் தண்ணி எல்லாம் பணம் சம்பாதிக்கிற ஆசை சொந்த அது ஆயிரம் பூர்வீகத்தையும் குலதெய்வத்தையும் மறந்துடுறாங்க. அதே தப்பதான் நீங்களும் செஞ்சிருக்கீங்க. நீ எடுத்து குடிச்சு செத்து போயின்னு சொல்லுதான் எங்க இருந்தா கொண்டு போய் அங்க வச்சேன் பிரச்சனைக்கும் குலதெய்வத்துக்கு என்ன சம்பந்தம்? தினமும் வீட்டுல பூஜை பண்றது இல்லையா? வருஷத்துல ஒரு நாள் உங்க அழகா ரெண்டு சொம்பு பண்றதுதான். ரெண்டு சொம்பி பண்ணுது ஏன்னா உங்க முன்னோர்களோட பாகப்பட்ட இடம் வந்து மடிக்கவே மாட்டேன் பக்கத்துல சிவன் படம் இல்லை சக்தியும் சேர்ந்திருக்கு. இதெல்லாம் உண்மையா குருஜி? இல்லைன்னு சொல்றவங்க கூட இந்த குலதெய்வம் கம்பி கட்டியே இவ்வளவு பெரிய கடிக்கிற கம்பி எல்லாம் நீ எப்படி கடிப்ப நீங்க நம்புறது உண்மையா இருக்கு. குலதெய்வ கோயில்ல உங்க சவுண்ட் நோய் கம்மியா முன்னோர்கள் உண்மைதான். அதே மைக்கில் இருந்தா நம்ம கிட்ட அதனால இப்ப மெதுவா இப்ப நான் என்ன பண்ணணும் குருஜி? எடிட் பண்ணுறது ஆவடியா அடுத்த வாரிசு குலதெய்வம் இருக்கிற ஊர்ல ஒரு மண்டலம் தங்கி நவராத்திரியில உங்க கையால விளக்கை ஏற்றி ஒரு துர்காஷ்டமிக்கு பூஜை பண்ணுங்க. உங்க பிரச்சனைக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும். நான் கூட பயந்துதான் இல்லை அந்த குழந்தைங்களும் வரணும். இது கூட்டாடுறதால பார்த்து பயந்துதான் இல்லை கண்டிப்பா வரணும். நான் வீட்டுக்குள்ள நல்லா நைஸா அடிச்சா கிரேவி சூப்பரா இருக்கும். நைஸாக தான் இருக்குது நம்மளுக்கு தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருக்குது வந்தாதான் உங்க நம்மளுக்கு தண்ணி நிறையா இல்ல கிரௌட பார்த்து தண்ணி இருக்கு. வருது தண்ணி வருது யாருக்காவது தெரியுமா? உட்கார விடாதீங்கடா உயிர் காப்பாற்ற தோலை ஒரு படத்தை வந்து வச்சிடறேன். ஒரு பெரிய ஆடிட்டர் பாதுகாப்புல தான் இருக்காங்க. 24 மணி நேரம் அவங்க பாத்துக்கிறதுக்கு மதியானம் சிலவர் படத்தை தூக்கி வந்துடுற ஏன்னா அந்த குழந்தைங்க உங்களை விட எதுக்கு? ஆமா நீ சில்வர் கூட தூக்கி வந்துடா. தூக்கி வந்தே வச்சிடலாம் அடே சொம்பு போயிடுது இன்னைக்கு நீ கொடுக்க போற தீர்ப்புல தான் உன் பேர குழந்தைங்க உயிரே இருக்கு. சட்டத்துல தர்ம நியாயம் சட்டத்துல தர்மநாயம் இருக்குது ரத்தம் ஊறப்பட தண்ணி உடம்பு கம்மியா பூஜை பூர்த்தியாகும். உங்களுக்கு தண்ணி ஊற்றி தண்ணி இல்லை சுந்தேஷில பாதி நான் வேற அதிசயம் இருக்கும். இந்த மேனேஜர் ஒருத்தர் தான் அப்பப்போ அவங்களோட பிரச்சனை இருக்காரு. அந்த 2 குழந்தைகளும் ஒரு பெரிய ஆடிட்டர் பாதுகாப்புல தான் இருக்காங்க. 24 மணி நம்ம நேரம் போதீங்களா அந்த எலும்புக்கு வாயிருந்துச்சுன்னா அழுவும் என்னை விட்டுரு உங்களை விட 2 மடங்கு சொத்துக்கு வாரிசு. வீடியோ நீ வேற ஏதாவது சொல்லிட்டு போற இல்ல அதுதான் நானு அப்படியே கட் பண்ணிட்டேன் இன்னைக்கு நீ கொடுக்க போற தீர்ப்புல தான் உன் பேர குழந்தைங்க உயிரே இருக்கு. சட்டத்துல தர்ம நியாயம் இது ரெண்டுத்துக்கு முன்னாடி எனக்கு எதுவுமே பெருசு இல்லை. டேய் நான் போலீஸ் இருக்கிற தைரியத்துல பேசுறியா? எந்த கொம்பனால இந்த இடத்தை கண்டுபிடிக்க முடியாது. இவனுக்கு குடும்பம் பாரு எஃபெக்ட் குழந்தைகளோட சேர்ந்து பாலையோட பெரிய எஃபெக்ட் கொடுக்கும் பாரு சரியான காமெடி தான் இந்த என்ட்ரி ஏய், எல்லாரும் பெரிய பெரிய ஹீரோவை நீங்க மட்டும் சிரிச்சுக்கிறீங்க. இன்ட்ரோஸில் சிம்பிளா வைக்கிறாங்க விஜய்க்கெல்லாம் பார்த்தேன் பீச்ல பலூன் பிடிச்ச உடனே மூஞ்சி தர மாதிரி இங்க வச்சிருப்பாங்க போது ஒரு ஃபைட்டு பாலைக்கே தப்பு கொடுப்பான் நம்ம லால் மாலாவா? பாலையை தெரியுமா தெலுங்கு ஒருத்தர் ட்ரோல் பண்ணுவாங்க தமிழ்நாட்டுல என்ன பார்த்து யாருன்னு கேட்ட ரெண்டாவது ஆளு நீ. முதல்ல யாரு கேட்டா? முதல்ல வெளியில வரும்போது செக்யூரிட்டி கேட்டான். அப்படியே ரயில் முன்னாடி வருது. ரயிலோட வேகமா வருது எப்படி இதெல்லாம் பாடும்போது எனக்கு சரியான திட்டு போயிடுச்சு சூப்பரா பண்ண நடிப்பா அவனுக்கு அவ்வளவு போட்டு கொண்டு பண்ணிருக்காங்க இப்படி வரை அடிச்சுன்னு வந்தாங்க. இனிமே யார் படத்துக்கு தீபாவளி வெயிட் பண்ணுவேன் தீபாவளி வச்சுனாலே விஜய் படத்துக்காக தீபாவளி சொல்றது உள்ள வண்டி விட்டு இல்லையாமா வண்டியில புடிச்சுட்டு வராம பிள்ளைங்க சூப்பரா வேற லெவல்
வேஸ்ட் பண்ணுறாங்க. பஸ் வேஸ்ட் பண்ண கூட பரவாயில்ல, அது கரெக்டான விஷயம் பண்ணணும். இது தேவை இது எப்படி எதுவும் ஒரு நோட் போட்டு எடுத்துட்டான். எவ்வளோ வீடியோ பார்க்கறதா சொல்லுவான், கீழே கவனம் சொல்லுவான். ஒரே கடி இப்பதான் ஒரு கடி எலும்பு கொடுத்தாங்க. இட்லி யார் அங்கே வச்சது மாதிரி இல்லையா இதுதான் சொன்னாங்க. அந்த இட்லி எடுத்து பாருங்க. இட்லி நானே எடுத்துக்கிறேன். தயவு செஞ்சு அந்த ஃபைட்டை ஓட்டிடு. அப்புறம் நைட்டு எல்லாத்துக்கும் கெட்ட கெட்ட கனவு வரும். நைட்டுக்கெல்லாம் வேற மாதிரி கனவு வரும். நீ எனக்கு ஏதாவது தர்மம் ஆசைப்பட்டிருந்தீங்கன்னா ஒரு 5 உன் சங்கிலியை கழுத்துல போட்டுக்கலாம். சரி அதுவும் இல்லையா, ஒரு 5 ஏக்கர் நிலத்தை கொடுத்து விவசாயம் பண்ணி போச்சுக்கலாம்னு சொல்லியிருக்கலாம். சரி அதுக்கும் எனக்கு மனசு வரல. ரோடு போடுற இல்ல, அது தார் போடுற மிஷின் வச்சிருக்க பாரு, அது ஒரு டேமேஜ் மிஷினை கொடுத்துருந்தா கூட நான் ஒரு தந்து வந்து ரோட போட்டு அதுவே நான் ரோட போட்டு என் வண்டியை ஓட்டிக்கிறேன். இப்படி எதுவுமே இல்லாம அது பயங்கரமான பங்களாவை மேல எழுதி இருக்குது. இதை வித்து போட்டுட்டான்னு எனக்கு நானும் போயிட்டேன். நான் விற்கவும் முடியாம வைக்கவும் முடியாம பித்து பிடிச்சு போய் அலையிறா அலையிற. இதுக்குள்ள 45 ரூமுக்கு தெரிஞ்சு வழியில இனிமே காமெடி நடிக்கக்கூடாது. தங்கறதுக்கு இந்த அரண்மனையை விட்டா அவன் இந்த பாட்டு சூப்பரா வச்சிருக்கான். அது மட்டும் இல்ல, இது உதயநிதி ஸ்டாலின் பண்றான். என்ன பண்றது வழியில வெளியில எடுத்து போறோமா? வெளியில எடுத்து போறோமா? ஏய் இப்ப இவன் கூட பகத் கூட எல்லாரும் நடிச்சுப்பாங்க அந்த படத்துல. கீர்த்தி சுரேஷ் கூட ஹீரோயின் நடிச்சிருக்காங்க. ஐயா உங்க ஹோட்டல்ல மாமன்னன். மாமன்னன் அந்த படத்துல கேரக்டர் நடிச்சா சூப்பரா நடிச்சிருந்தான். இப்பெல்லாம் உங்களுக்கு காமெடி செட் ஆகல வடிவேலுக்கு. யாரு இருந்தாரு? அண்ணன் தான் அந்த பேலஸ்க்கு ஓனர், பேர் முருகேசன். ஓனர் கூல் சுரேஷ் முடி கட்டுன்னு மாட்டாங்க. பாத்தி இருக்குன்னா கூல் சுரேஷா ஓனர் விக்கு வச்சிருப்பான். யார் பிளான் பண்ணுறான் நல்லா தெரிஞ்சு பாரு மண்டை. நம்ப மாட்டேங்கிறாங்களே. யார் யாரு எந்தெந்த ரூம்ல தங்கணுங்க யாராவது ஓனர் கிட்ட கேட்டீங்களா? இந்த பக்கம் போனீங்கன்னா எல்லா ரூம்லயும் எல்லா வசதியும் ஜெகஜோதியா இருக்கு. நீங்க நல்லா ஆடலாம் பாடலாம் ஓடலாம். ஆனா எக்காரணத்தை கொண்டோம் தெக்க மட்டும் பழைய மீது எப்படி இருக்கும் சந்திரன் மீது அந்த பழைய மீது எப்படி இருக்கும் சூப்பரா இருக்கு. இல்ல என் மாப்பு செந்தில்னாலே இந்த பக்கம் எக்கச்சக்கமா செலவு பண்ணி எல்லா வேலையும் முடிச்சிட்டாரு. ஆனா இந்த பக்கம் வேலையை ஆரம்பிக்கிறது கான்ட்ராக்ட் முடிஞ்சு அமெரிக்கா போயிட்டாங்க. அதனால அவங்க சுத்தம் இல்லாம இருந்து தயவு பண்ணி யாரும் மட்டும் போயிடாங்க. சரி சரி வாங்க போலாம். எப்ப இதான் பக்கி இந்த பக்கம் போ. செக்கி உனக்கு தெரியாம ஒரு பிள்ளைய வளர்த்துருக்காங்க. ஏமாமா வண்டியை கொஞ்சம் யூஸ் பண்ணுங்க. நீங்க 3 பேரும் இந்த பக்கமா அப்படியே உள்ள போனா அந்த பக்கமா பேச்சில் இருக்கும். அங்க போய் தங்க போகணும். அந்த பசங்க எங்க இருக்காங்க? சீன் மட்டும் நல்ல மாதிரி அதே ரெண்டு குழந்தைங்க ஒரே சைடு தான் இருந்துச்சு. இந்த பக்கம் இந்த பக்கம் ஒரு குழந்தை கூட 2 பேர் விட்டு 2 குழந்தை ஒரே பக்கம் இருக்கிற குழந்தை தூக்கி பார்க்க இந்த பிள்ளைங்க வந்து ஏறிங்க பாருங்க. அதுல எவ்வளோ ஸ்லோ மோஷன் இருக்கும் யாரும் பாஸ் ஆகிடுறாங்க. அதெல்லாம் சீன் எப்படி திரும்ப இருப்பாங்க பஸ்ஸில் உடச்சி வரதுக்கு ஒரு சீன் திரும்பி உடச்சி வெளியே வரதுக்கு இந்த சீன் இந்த பக்கம் பார்க்க மாதிரி எடுத்தாங்களா இந்த பக்கம் வெளியே வரதுக்கு ஒரு சீன் ஒரு கேமரா வச்சு செட் பண்ணி அனுப்பாங்க. தமிழில் வச்சுருக்கேன். மறுபடி காமெடி பண்ணுறா எங்க பக்கத்துல கொடுக்க கூடாது, அந்த பக்கம் கொடு. என்ன மிரட்டிட்டு போறான்? வீடியோ இது பண்ண மாதிரி பண்ணோடதெல்லாம் கட் பண்ணி அதுதான் மூஞ்ச மட்டும் பெருசு பண்ணி இப்படி பல்லு நோடாத
காட்டுவேன். நோண்டுதல் 1, நோண்டுதல் 2 அப்படின்ற மாதிரி. இதே ஞாபகம் இல்லடா. ஏவா நீ நார்மலா இருப்பா. இல்ல கட் பண்ணிடாத. ஏன் உனக்கு மற்ற பார்க்குற யாருக்கும் பல்லே நோண்டி போகிறாங்களா? கரிப்பா நான் எலும்பு ஆமா உங்களை வித்தியாசமா இருக்காது. எலும்பு கடிச்சா எலும்பு கடிக்குதா கறி வெறும்னா எலும்பு போட்டாச்சு. சோறு என்ன இருக்குதா மதி எடுத்துடா சாப்பாடு எடுத்துடா அந்த சோறு இருக்குதா சோறு எக்ஸ்ட்ரா இதுல பத்தாதான் சோறு கட்டாதான் சொல்லுங்க. சொல்றது இல்ல தெரியுமா? வெள்ளை சட்டை போட்டு ஒரு ஆள் என்ன தெரியுமா சொன்னாரு? சோறு சாப்பிட்டு சாப்பாடு கட்டாதுன்னு சொன்னாரு. இப்ப நீ சோறு சாப்பிட்டுருந்தா எனக்கு இது கட்டல, இது கட்டிச்சு. எனக்கு 2 இட்லி சாப்பிட்டாலும் சத்தியமா ஃபுல்லாயிடும். ஏன் மறுபடியும் கூட சாப்பாடு அந்த குழந்தைங்க இப்ப சொன்னது தண்ணியில தொலைக்கிறதுக்கு ஏய், இலையில கை கலவுனா இதான் இருந்தா தண்ணி குடிக்கிறதுடா. பைத்தியம். ஆமா, ஒரு நிமிஷம் கூட பிரிஞ்சிருக்க மாட்டாங்க. தெரியுமா முடிக்கிட்டே? என் பேர் பாண்டியன். இந்த குழந்தைங்க தாடி யார் கேட்டதுங்க? அப்படிலாம் சொன்னா ஹீரோ இல்லடா போதும் நிறுத்துங்க. இப்படிதான் இருக்காங்க. அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். முயற்சி பண்ண நடக்கலான்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. அப்புறம் எனக்கு வெறிக்கல கூடாது. இல்ல 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 அதே போட்டு காத்துறான். என்ன குழம்பு சோறு அது போட்டு கட்டி உங்களுக்கு நான் சொல்லும்போது குழம்பு இருந்துச்சு இல்லையா அப்ப இருந்துச்சு. நான் ஊதிடுறேன். அப்ப வந்து நீ எனக்கு கேட்கக்கூடாது. நீ எடுத்துடா குட் மார்னிங். நான் குண்டு சுட தூங்குறானா? எல்லாம் கட்டாயிடும் கறி வச்சது நான் தான். நீ என்ன பொய்யே சொல்லுவான் அந்த பையன். வீடியோ பாரு. தெரியும். வீடியோ இருக்குது. நீங்க கமெண்ட் பண்ணுங்க கீழே. இவன் தான் அந்த கறியை வச்சானா இல்லையான்னு. இவனு கொடுங்க. இதுல இருந்து எடுத்து அவனுக்கும் வச்சேன். நம்பிட்டேன்டா டேய். வீடியோ பாரு. ஏய் கமெண்ட் பண்ணுங்கப்பா. பொய்யே சொல்லிடுறா எங்க பார்த்தாலையும். இப்போ ஒரு சீன் வரும் பாரு. நான் மத்ததெல்லாம் கூட ஏத்துக்குவேன். இப்போ ஒன்று வரும் பாரு. சொல்லுவ பாரு. எடுத்து பேய் பிடிக்காதான். அதை விடுறா, அது கூட கலந்து போய் பாரு. இப்போ பாரு ஒரு சீன் வரும் பாரு. அந்த குழஞ்சினா அது கூட ஓகே. அது ஓகே. பொண்ணுங்களை அப்படிதான் சொல்லுவாங்க. அது கூட ஓகே. ஆனா இப்போ வருமாறு ஒரு சீன் கோலம் போட்டுன்னு இவ்வளவு தூரம் சுத்தி போடலாம் அப்படின்னு நடுவில் வந்தாலும் நான் எவ்வளவு அது கூட சரி ஓகே. ஃபர்ஸ்ட் வெளியே உள்ள போடணும். அது கூட ஓகே. கலர் அடிக்கிறா உள்ள போயிட்டான்னு சொல்லிட்டு வந்துடலாம். அப்போ ஒரு சீன் வருவாரு. பெருசா இருந்ததால என்னையே அறியாம பெருசா கோலம் போட்டேன் போல. நீங்க யாராவது கை பிடிச்சீங்கன்னா நான் ஈஸியா வெளியில வந்துடுவேன். நீ என்ன பண்ணுவானே புரியுதுண்ணா? உங்களுக்கு நைட்டு தூக்கம் வரும்னா கண்ண முடியா? ஒரு கைக்கு எத்தனை கை நீளுது பாரு. பொண்டாட்டிங்க வளர்ப்பு சரியில்லை. பண்டாட்டி வளர்ப்பு சரி. இல்ல இதெல்லாம் கூட நான் ஒத்துக்கா. அவளை வெளியே கொண்டு வருவோம் பாரு. அதை மட்டும் என்னால ஒத்துக்கிறேன். ஏன்னா அந்த படத்தை டவுன்லோட் பண்ணனால நான் ஃபீல் பண்ணேன். இல்ல எல்லாரும் வர வரைக்கும் வெயிட் பண்றாங்களா? அதை விடு. ஒரு சீனை பாரு. நாங்க என்ன பண்றோம் என்ன படம் பாக்குறேன்னு தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. சொல்லு. நீ தைரியம் இல்ல சொல்லு. நம்பிட்டியா? அது அவ்வளவு வீட்டு போயிட்டாரா? சத்தியமா மாலையம் வச்சுட்டாங்க. ஒரு படத்துக்கு சீக்வல் எடுக்கணும்னா கரெக்டா இருக்கணும். எல்லாம் வேற படம் வேற பேராவது வச்சு எடுக்கணும். படம் சரியா சொல்றவங்களுக்கு விசில் 1000 ரூபாய் போட்டு விடுவான்.
1000 ரூபாய் ஜிபே நம்பர் கீழே போட்டீங்கன்னா 1000 ரூபாய் அனுப்பிச்சுடுறேன். இவன்கிட்ட நான் இவனை அடிச்சு அவன்கிட்ட காசு வாங்கி தான் நான் உங்களுக்கு போட்டு விடுறேன். உன் கோலத்தை பாராட்டுறவங்க யாருமா இருப்பா? வாசல் வரைக்கும் தான் போக முடிஞ்சது. இப்ப சொல்லுங்கப்பா, சமையல் எப்படி இருந்துச்சு? தண்ணி மாதிரி எழுதிருக்கேன். எவ்வளவு அலப்பறை. சொல்லுப்பா, சமையல் எப்படி இருந்துச்சு? வீட்டுக்கு ஏய், நீ தானே கரெக்டா சொல்லுங்க, கேமரா பார்த்து சொல்றா. நல்லா இருந்துச்சு. ஏய், இப்படி நல்லா சொல்றா. ஏதோ புது பொண்ணு மாதிரி எங்க பாடுற? இல்லப்பா, எப்படியாவது அந்த அம்மனிக்குள்ள போய் பாத்துருப்பா. சொல்லுப்பா, கேமரா பார்த்து சொல்லுப்பா. சமையல் எப்படி இருந்துச்சு? சரி. சிவம் மாமன் சாப்பாடுப்பா இது. ரெடி வச்சு கேட்ட வரைக்கும் சாப்பாடு நான் செஞ்சது எதுக்காக வந்திருக்குமோ இல்ல, சோறு நான் செஞ்சது. அது ஃபர்ஸ்ட் கமெண்ட் வந்துருச்சு ரைட்டா வேக வேண்டாம். உங்க குலதெய்வ கோவில் சாப்பாடு வேலையா உங்க அம்மா வாங்கிடுறா, இலையிலே வாங்கிடுறா, எடுத்துருவேன். ரொம்ப தண்ணி. நீ சொல்றா. தண்ணி கொடுப்பா. உப்பு மட்டும் கம்மியா இருக்குது. எடுத்து கொடுத்தா வாயில. கேட்பானா? ஏப்பா. நல்லா இருக்குது பாருங்க. நீ வாங்கிடு. இவன் இங்க வரா காரம் நல்லா கரெக்டா இருக்கு. இல்லையே தண்ணி கொடுப்பா. சொல்லிக்கலாக்கா ஊரு கொடுப்பான் தோணலாம் என்னமோ டயலாக் பண்ணேன். என்ன அது இப்ப தண்ணி கொடுப்பா. தண்ணி உயிர் கொடுப்பான்னு தான் சொன்னேன், தண்ணி விடுவான்னு சொன்னா சொல்லு. உனக்கு மட்டும் வேண்டாம் மேடம் குழந்தைகளை ஜாக்கிரதையா பார்த்து இது வரைக்கும் நான் உங்களை வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா விஸ் சிங்கிள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க.